அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தினம் ஒரு மாற்றம். தினம் ஒரு மாற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளால் பிறரை குறை சொல்லாமல் வாழவே முடியாது. யாராவது ஏதோ ஒரு இடத்துலையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளுடைய உடன் பிறந்தாரோ இல்லை கூட வேலை செய்கிறவங்களையோ நம்ம குறை சொல்லாமல் இருந்ததே கிடையாது. இதுவும் தலைமை பொறுப்புக்கெலாம் வந்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கவங்களை ப்ளேம் பண்ணுறதே தலைமையுடைய ஒரு முக்கியமான சாராம்சமாக இருக்குது. அந்த ப்ளேம் பண்ணுற எல்லா இடங்கள்லையுமே அதில் நம்மளுடைய பங்கு ஏதாவது இருக்கான்னு நம்ம ஊன்றி கவனித்தோம் அப்படின்னா நிறைய நம்மளுடைய பங்கு நிறையா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னா அதை உடனே நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். இதுதான். அப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப யாரும் நடக்கலை அப்படின்னா நம்ம உடனே அதை குறைன்னு எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு முக்கியமான ஒரு டோக்கன் ஆக்டாக ஒரு நாள் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் யாரையும் எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்னு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யார் என்பது நமக்கு கிளியர் கட்டாக புரியும். இதுக்கு ரொம்ப முக்கியமான தேவையானது கான்சியஸ்னஸ், விழிப்பு. நீங்கள் விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யாரையும் குறைய சொல்லவே முடியாது. இல்லைன்னா சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் அதுக்கான சுச்சுவேஷனை அதை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு விஷயத்துக்காக உட்காடுறோமோ அந்த டைமில் தான் நிறைய நமக்கான சோதனைகள் வர ஆரம்பிக்கும். அந்த சோதனைகள் நம்ம வெற்றி பெறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சோதனைகள் சின்னதாகவும் இருக்கலாம், பெரிதாகவும் இருக்கலாம். சோதனை தானே. அந்த சோதனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான எடுக்கிற முயற்சி இருக்குது பாருங்கள். அதுக்கு பிரம்ம பிரயத்தனம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பிரம்ம பிரயத்தனம்ன்றது ரொம்ப கடினமான ஒரு முயற்சி. அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த 4 மணி நேரத்தில் 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம யாரையும் குறை சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வர ஆரம்பிக்கிறோன்றது அர்த்தம். இது எல்லாரும் முயற்சி பண்ணி நாமும் மனமாற்றம் அடைந்து லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணுவோம். நன்றி.